Hi friends, welcome to CBC class 11th maths exercise number 10.2 first problem solution. Find the equation of a line which satisfies the given conditions. இந்த மாதிரி question number 1 ல இருந்து 8 வரைக்கும் கேக்குறாங்களா ஓகேவா சோ equation of line நம்ம கண்டுபிடிக்கணும். Write the equation of x axis and y axis. X axis க்கும் y axis க்கும் என்ன equation கேக்குறாங்க. ஓகே இங்க பாருங்களேன். இப்போ equation for x axis. x axis க்கு ஒரு equation இருக்கு. அது என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஃபார் ஒய் ஆக்சிஸ் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? எப்படியும் சொல்ல மாட்டீங்க அதானே? இருக்கு நான் சொல்கிறேங்க பாருங்கள். இப்போது இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்ஸ்னு எடுத்துக்கோங்கப்பா ஓகேவா. இது வந்து எக்ஸ் டேஷு, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து ஒய் டேஷு. இது என்னோட ஆரிஜின். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எல்லா பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சும்மா 1 இருக்கும், 1 இருக்கும், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே -1 -2 -3 அப்படி பக்கம் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே இது வந்து எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குன்னா இப்போ இது 1,0 கரெக்டாக எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வேல்யூ 2,0 கரெக்டாக. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள். இதான் எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஏதோ நம்பர் 3,0 -1,0 ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஒய் வேல்யூ கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அப்போது ஒய் வேல்யூ கன்ஃபார்ம் 0 இல்லை, அதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒய் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் எடுங்க. இப்போ இங்கே ஒரு 1 எடுக்கிறேன், இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. இப்போ இந்த 1ஓட எக்ஸாக்ட் பொசிஷன் என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் இது 1, சாரி ஒய் ஆக்சிஸில் இது 1, எக்ஸ் ஆக்சிஸ் தேவையில்லை, எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை, 0,1. இது ஒய் ஆக்சிஸில் 2, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0,2. இது ஒய் ஆக்சிஸில் 0,3. இது ஒய் ஆக்சிஸில் 0,-1. இது 0,-2. ஸோ அப்போ இதெல்லாம் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் எல்லாம் 0வாக இருக்குது. அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதான் எக்ஸ், இது என்ன கிடையாது எக்ஸ் ஓகேங்களா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல் தான். இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் போடுமா? டாடா பாய்.